chapter 5, verse 8. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். I am only reading that part of the verse which came to me a burden. எனக்கு மனதிலே பாரமாக வந்த அந்த வசனத்தின் ஒரு பகுதியை உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். Establish your hearts. உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். This word get established in Christian life was repeatedly coming into my heart. உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்ற அந்த பகுதி ஸ்திரப்படுத்துங்கள் ஸ்திரப்படுத்துங்கள் என்பது என் உள்ளத்தில் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது. Christian life is a life of stability. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உண்மையிலேயே ஸ்திரத்தன்மை நிறைந்த வாழ்க்கை. Is not to be shallow or a one day walk. அது ஆழமற்ற தண்ணீரை போன்ற நிலையோ இல்லாவிட்டால் ஒரு நாள் பொங்கி அணைந்து விடுகிற நீரூற்றை போன்ற ஒரு இடமோ இல்லை. Once you commence your Christian life, you are to go deep and unshakable. கிறிஸ்தவ வாழ்க்கையை துவங்கிய ஒவ்வொருவரும் ஆழமாய் இன்னும் ஆழமாய் சென்று வேர் பற்றி ஸ்திரமாய் இருக்க வேண்டும். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. The reason is stated in this verse, for the coming of the Lord draweth nigh. இருதயம் ஏன் ஸ்திரமாய் இருக்க வேண்டும்? காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. All of us know very well that the signs of his coming are being fulfilled. நம் அனைவருக்கும் நன்றாய் தெரியும், கர்த்தருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றன. And very shortly, quickly, our Lord will return. சீக்கிரமாய் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார். And only those people who are sound, solid, strong shall be taken up when Jesus comes. யார் யார் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரமாய் அசைக்கப்படாமல் உறுதியாய் இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே அவர் வருகையில் செல்லுவார்கள். This verse is a command, and there is a verse given to us as a promise also. இந்த வசனத்திலே கட்டளையாகவும் இருக்கிறது, அதே வேளையிலே இந்த வசனம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாகவும் இருக்கின்றது. Another verse. இன்னொரு வசனம் ஒரு வாக்குத்தத்தம். 1 Corinthians chapter 1 verse 8 we'll read. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாங்கள் படிக்கின்றோம். Who shall also confirm you or establish you unto the end, that ye may be blameless in the day of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். In these two verses you find the coming of the Lord. இந்த இரண்டு இடங்களிலுமே வசனம் கர்த்தருடைய வருகையை குறித்து சொல்லுகின்றது. And we have to be established, and God will surely make it possible, for it is a promise here. நாம் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும், அதை கர்த்தரே செய்து முடிப்பார் என்று கர்த்தர் நமக்கு வாக்களிக்கின்றார். We may have a fear in heart whether it is possible, whether we will be able to stand before him. என்னுடைய இருதயம் ஸ்திரமாய் இருந்து கர்த்தருடைய வருகைக்கு என்னால் போக முடியுமா என்று உங்களுக்குள் ஒருவேளை ஒரு கேள்வி இருக்கலாம். Let that be fear also, but at the same time a courage that there is a verse to strengthen you. ஒரு பக்கத்திலே அப்படிப்பட்ட பயபக்தி இருப்பது நல்லதுதான், ஆனால் அது பயத்திலே நம்மை தள்ளிவிடக் கூடாது. இன்னொரு பக்கத்திலே கர்த்தர் கிருபையாய் என்னை முடிவு பரியந்தம் காத்து நிறுத்துவார் என்ற நிச்சயமும் நமக்குள் இருக்க வேண்டும். He is the one who reforms us and settles us and establishes us. அவர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவார். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. So we have boldness in Christ that he would not let us down.
அவர் நம்மை நடுவழியில் கைவிட மாட்டார் என்று ஒரு மன நிச்சயம் நமக்கு உண்டு. Hallelujah. Hallelujah. Just point out to you in what things you and I are expected to be established. எந்த காரியங்களில் நீங்களும் நானும் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Note the Tamil reference, please. தமிழ் வசனத்தை கவனியுங்கள். The first thing is, முதலாவது, we should be established in faith. விசுவாசத்தில் ஸ்திரப்பட வேண்டும். Turn to Acts of the Apostles, chapter 16, verse 5, I read. அப்போஸ்தலர் 16:5 நாங்கள் படிக்கின்றோம். 16:5. அப்போஸ்தலர் 16:5. So were the churches established in the faith and increased number daily. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. Glory to God. Not here churches. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கவனியுங்கள், சபைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And so I felt that this is an important thought to be driven to you as members of the Apostolic Christian Assembly. கவனியுங்கள், அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையின் அங்கத்தினராகிய உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இந்த சிந்தை பதிக்கப்பட வேண்டும். Churches. சபைகள். And ours is one of the churches. சபைகள் பல உண்டு, நம்முடைய சபை அதில் ஒன்று. God's intention is that it should be established in faith. தேவனுடைய சித்தம் சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட வேண்டும். God wants both in quality and quantity to increase. எண்ணிக்கையிலும் வளர்ச்சி, தரத்திலும் வளர்ச்சி, இதுவே தேவனுடைய விருப்பம். Increased in number daily. அனுதினமும் எண்ணிக்கையில் பெருகினார்கள். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We read in Acts 2 also, the Lord added such as should be saved daily. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் திருச்சபையில் சேர்த்து வந்தார். It is my burden in my heart that our church should not only grow in number, getting saved, people getting saved every day, baptized every day, but at the same time established in faith. என்னுடைய விருப்பம் என்னவென்றால், தேவ வசனம் சொல்லுகிறபடி நம்முடைய திருச்சபை எண்ணிக்கையில் பெருகுவது மட்டுமல்ல, வசனத்தின்படியாக விசுவாசத்தில் ஸ்திரப்பட வேண்டும். You see, Christian life is a life of struggles, afflictions and persecution, all things. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. இப்படிப்பட்ட துன்பங்களை நாம் சந்திக்கத்தான் வேண்டும். And those things shake us and make us weak in Christian faith. இவைகள் வரும் பொழுது நம்மை அவைகள் அசைத்து விடுகின்றன. நம்முடைய விசுவாசம் சற்று பலவீனமாகி விடுகிறது. That is why it is said that the churches should be established. ஆகவேதான் சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the days of the apostles, we know the persecutions were tremendous. ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களிலே உபத்திரவங்கள் மிக மிக கொடுமையாய் இருந்தன. They were beaten, they were imprisoned, and the doors of the gospel were shut. அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் எல்லா கதவுகளும் மூடப்பட்டன. The government of the then government of the people also didn't allow them to preach the gospel. முதல் நூற்றாண்டில் இருந்த அரசாங்கங்கள் இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படாதபடிக்கு தடை செய்தன. So some people were scattered and preached the gospel in different places. அதுவரையிலும் எருசலேமில் ஓரிடத்தில் கூடி வந்தவர்கள் இப்பொழுது உபத்திரவங்களின் நிமித்தமாக தப்பி ஓடி சிதறி சென்ற இடங்களிலெல்லாம் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். There is a possibility to slip down from the truth, and because they don't have sufficient faith in heart. இருதயத்தில் விசுவாசம் போதுமான அளவு இல்லாதபடியினால்
அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் விசுவாச பாதையை விட்டு வழி விலகி செல்ல வாய்ப்புண்டு. There's a verse in Acts of the Apostles அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஒரு வசனம் உண்டு. that it must needs to be persecuted to enter into the kingdom of heaven. நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க இப்படிப்பட்ட உபத்திரங்களின் வழியாய் செல்ல வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. It is inevitable, அவசியமாய் இருக்கிறது. but we should be established in the faith. ஆனால் உபத்திரவங்கள் வந்தாலும் இருதயம் ஸ்திரமாய் விசுவாசத்தில் இருக்க வேண்டும். One secret, let me tell you. நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லட்டும். To be established in the faith, you must abound in thanksgiving. விசுவாசத்தில் ஸ்திரப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்வதில் பெருக வேண்டும். If you will read Colossians chapter 2 verse 7, கொலோசியர் 2 அதிகாரம் 7 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 6 and 7, 6-7 வசனங்கள். as ye have therefore received him, also you should be rooted and built up and established in the faith, abounding therein with thanksgiving. கொலோசியர் 2:6-7 வசனங்கள் தமிழ். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, that is said in English, established in the faith, abounding therein with thanksgiving. விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. It means அதனுடைய பொருள், the way of established in faith is to continually praising God irrespective of your circumstance. விசுவாசத்தில் ஸ்திரப்பட வேண்டுமென்றால் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Automatically the roots of your Christian life will go down and deeper. ஸ்தோத்திரம் தேவனுக்கு நேராக மேலே செல்ல செல்ல உங்கள் விசுவாசம் என்னும் வேர் ஆழமாய் வேர் பிடித்துக் கொண்டே செல்லும். Number 2, இரண்டாவது, you should be established in hope. நம்பிக்கையில் நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும். Read Colossians chapter 1 verse 22 and 23 in Tamil. கொலோசியர் 1 அதிகாரம் 22 23. கொலோசியர் 22 1 அதிகாரம் 22 23. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். In Tamil is beautiful. தமிழில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. You should not be moved away from the hope of the gospel. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் இருக்க வேண்டும். It is not faith there, it is hope. அங்கே விசுவாசம் என்று சொல்லப்படவில்லை, நம்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We sometimes confuse faith and hope. விசுவாசம் என்ற வார்த்தையையும் நம்பிக்கை என்ற வார்த்தையையும் நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். Faith is on the spoken, written word of God. விசுவாசம் என்பது என்ன? ஏற்கனவே தேவனால் உரைக்கப்பட்ட எழுதப்பட்ட வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான் உண்மை என்று விசுவாசிப்பது. Hope is to believe that shall come after, hereafter. நம்பிக்கை என்பது இனிமேல் என்ன நடக்கும் என்பதை குறித்த நிச்சயம். It is relating to his coming, is relating to our life in eternity. இயேசுவினுடைய வருகை அது ஒரு நம்பிக்கை. பரலோகத்தில் நம் வாழ்க்கை அது ஒரு நம்பிக்கை. You see, believers sometimes are shaken in the hope of the gospel. விசுவாசிகள் சில வேளைகளிலே சுவிசேஷத்தினால் வரும் நம்பிக்கையை குறித்த காரியத்தில் அசைகிறார்கள். If you want clear explanation, Colossians 1:4 verse 6 in Tamil, if you read. கொலோசியர் 1 அதிகாரம் 4 வசனம் 6 வசனம் இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது தெளிவாக இருக்கிறது. The hope that is laid up for you in heaven.
பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை. And that hope you have heard it through the gospel. அந்த நம்பிக்கையை நீங்கள் சுவிசேஷத்தின் மூலமாக கேட்டீர்கள். Do you understand me? நான் சொல்வது புரிகிறதா? It is not faith there, it is hope. அங்கே விசுவாசம் என்று சொல்லப்படவில்லை, அங்கே நம்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The hope that is laid up for us in heaven. பரலோகத்திலே உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை. Which hope you have heard it through the truth of the gospel. சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தின் மூலமாக நீங்கள் கேட்ட அந்த நம்பிக்கை. Now we believers should be established, should not be shaken, should not be moved away from the hope of the gospel. விசுவாசிகளாகிய நாம் இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் வரக்கூடிய நம்பிக்கை விட்டு அசைக்கப்பட்டு விடக்கூடாது. அந்த நம்பிக்கையின் மேல் இருக்கக்கூடிய வேரின் பிடிப்பு தளர்ந்து விடக்கூடாது. The goal of our Christian life is to be ever remembered. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் இறுதி இலக்கை எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். Object of running our spiritual race is to reach Jesus, is to reach heaven, is to be taken up when Jesus comes. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தினுடைய இலக்கு என்ன? இயேசுவை அடைவது, பரலோகம் போவது, நித்தியமாய் அவரோடு வாழ்வது. And that hope should not diminish in our life. அந்த நம்பிக்கை நம் இதயத்தில் மங்கிவிடக் கூடாது. It is possible, that's why it is written in the Bible. மங்கிவிடக் கூடும், ஆகவேதான் அது அசையாமல் மங்கிவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. That's why you find certain percentage of believers are backslidden. சில கிறிஸ்தவ விசுவாசிகள் பின்வாங்கி போகிறார்களே, ஏன்? அவர்கள் பின்வாங்குவதற்கு முன்பதாக அந்த நம்பிக்கை மங்கிவிட்டது. Let come what may, let the hope be always fresh and new to you. வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி, அந்த நம்பிக்கை நம்முடைய கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கட்டும். Long ago I told this incident some time back in the church. நீண்ட நாட்களுக்கு முன்பதாக ஒரு முறை இந்த சம்பவத்தை திருச்சபையில் சொன்னேன். There was an Anglo-Indian lady who was saved long before me. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே ரட்சிக்கப்பட்டிருந்த ஒரு ஆங்கிலோ இந்தியன் சகோதரி இருந்தார்கள். And one day she came to me and asked me a question. ஒரு நாள் என்னிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்டார்கள். Pastor, is there really a place called heaven? பாஸ்டர், பரலோகம்னு உண்மையிலேயே ஒரு இடம் இருக்கா? I looked at her face. அவருடைய முகத்தை பார்த்தேன். I said, are you asking that question? என்ன சகோதரி, நீங்களா என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்கிறீங்க? If a beginner in Christian life would ask, we will tolerate. ஒருவேளை இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவராய் மாறிய ஒருவர் இந்த கேள்வி கேட்டால் சரி, துவக்க நிலையில் இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். Long standing believer asked this question. நீண்ட ஆண்டுகளாக விசுவாசி என்ற நிலையில் இருக்கிற ஒருவர் கேட்கின்ற அடிப்படை கேள்வி. Pastor Sundaram told one example. ஒரு முறை பாஸ்டர் சுந்தரமையா அவர்கள் ஒன்றை சொன்னார். A young man was preaching the gospel in the street vehemently. தெருவிலே நின்று மிகுந்த வீராவேசமாக ஒரு வாலிபன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். A missionary saw his zeal. மிஷனரி ஒருவர் அவனுடைய உற்சாகத்தை கண்டார். Encouraged him and took him to Bible college in England. உற்சாகப்படுத்தினார். இங்கிலாந்து தேசத்திற்கு அவரை வேதாகம கல்லூரிக்கு அழைத்துச் சென்றார். He studied well. நன்றாய் படித்தார். After his studies returned. அவர் படித்து முடித்த பிறகு திரும்ப வந்தார். And the study of the Bible knowledge is such that he was driven to a question to people and ask, is there ink and paper in heaven to write the Bible? அவர் வேதாகம கல்லூரியிலே படித்து படித்து பரீட்சை எழுதி எழுதி ரொம்ப மூளையிலே சரக்கு ஏறினபடியினால் அவர் மற்றவர்களை பார்த்து கேட்டார், பரலோகத்துல எழுதுறதுக்கு இங்குள்ள பேனாவும் பேப்பரும் இருக்குமா என்று கேட்டார். Do you understand me? நான் அந்த வேதாகம பண்டிதருடைய கேள்வியை புரிந்து கொண்டீர்களா? The brain head was swollen because of the excessive study. ரொம்ப படித்து படித்து தலை வீங்கி விட்டது. So that question is very dangerous.
இப்படி அதிகமாய் படித்து அடிப்படையே இல்லாமல் போவது ஆபத்தானது. In short, he was not established in the hope of heaven. சுருக்கமாய் சொல்வதென்றால் பரலோகத்தை குறித்த நம்பிக்கை அந்த வேதாகம கல்லூரியில் படித்த மாணவனுடைய இருதயத்தில் ஸ்திரப்படாமல் போய்விட்டது. I want to say the third one. மூன்றாவதாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். You should be established in love. அன்பில் ஸ்திரப்பட வேண்டும். 1 Thessalonians chapter 3. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12 and 13, last two verses. கடைசி 2 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. See how this verse ends. இந்த வசனம் எவ்வளவு அழகாக நிறைவு பெறுகிறது. That he may establish your heart. He may establish your hearts. உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. When? எப்பொழுது? When the Lord Jesus Christ comes back. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் பொழுது. And this verse is beautifully connected with the small word in beginning, verse 13. 13வது வசனத்திலே ஒரு சிறிய வார்த்தை முந்தைய பகுதியை இணைக்கின்றது. Read in Tamil. இவ்விதமாய். 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 That is to say, in this way, connecting the previous verse. இவ்விதமாய் என்று முந்தைய 12ஆம் வசனத்தில் சொல்லி இருப்பதை இணைக்கின்றது. It's about love, that we should increase and abound in love one toward another. Love one toward another. ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பில் நீங்கள் பெருக வேண்டும். And in this way, you should be established in your heart to stand before his coming. இவ்விதமாய் நீங்கள் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்தி அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And so we need to be believers of loving one another. ஆகவே நாம் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுகிற விசுவாசிகளாய் இருக்க வேண்டும். The definition of love is stated in 1 Corinthians 13th chapter verses 4 to 7 specially. அன்பு உள்ளே இருக்கிறதா என்று உரசி பார்க்கின்ற உரைகள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கின்றது. குறிப்பாக 4 முதல் 7 வரையிலுள்ள வசனங்கள். It endures all struggles. அது சகலத்தையும் சகிக்கும். It doesn't murmur. முறுமுறுக்காது. It doesn't lose its temper. எளிதில் கோபப்படாது. And it covereth all sins. அது மற்றவருடைய பாவங்களை மூடுகிறது. That's a beautiful experience. அது ஒரு அற்புதமான அனுபவம். If we can say that we have love towards another person, மற்றவர் மீது அன்பு இருக்கிறது என்று நாம் சொல்லுவோம் என்றால், it's not in giving some gift to him one day. ஏதோ ஒரு பரிசு பொருளை வாங்கி உங்க மேல ரொம்ப அன்பா இருக்க வச்சீங்க என்று சொல்லுவதில்லை. It may be a costly gift. ஒருவேளை அது விலை உயர்ந்த பரிசு பொருளாய் இருக்கலாம். But that is not the only criterion of proving your love. ஆனால் உங்களுடைய அன்பிற்கு அடையாளமாக அச்சாரமாக அதை மட்டும் கொள்ள முடியாது. Love in the spiritual sense is to bear, to put up with, and to be quiet, be patient, never losing the temper, never to be hurt in heart by the words of the people. எவ்வளவுதான் சகிக்க முடியாதவைகளை செய்தாலும் அவர்கள் செய்வதை சகிப்பது, பொறுக்கவே முடியாத அளவு பேசினாலும் அவர்கள் பேசுவதை பொறுப்பது, எவ்வளவு வெறுப்பேற்றினாலும் கோபப்படாமல் அமைதியாய் புன்முறுவலோடு இருப்பது, இதுதான் அன்பிற்கு அடையாளம். It shall never be hurt in heart, let come what may. இவர்கள் இப்படி செய்து விட்டார்களே
என்று மனவேதனையினால் வார்த்தைகளை பேசுவதோ இல்லாவிட்டால் வேதனையை உள்ளே வைத்துக் கொண்டு இருப்பதோ அல்ல. We go above all these feelings. இந்த மாம்சீக மனுஷ உணர்வுகளை தாண்டி உயர உயர உன்னத நிலைக்கு செல்கிறோம். That speaks of the maturity of a believer. ஒரு விசுவாசியினுடைய தேர்ச்சி பெற்ற நிலையை இவைகள் அடையாளம் காட்டும். You can question yourself whether you have got love in heart towards one another. மற்றவர்கள் மீது உங்களுக்கு அன்பு இருக்கிறதா என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் பரிசோதித்து பார்க்கலாம். Turn again to one more scripture. இன்னும் ஒரு வேத வசனம் 2 Thessalonians chapter 2. 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் And last verse. கடைசி வசனத்தை நாங்கள் படிக்கின்றோம். Comfort your hearts and establish you in every good word and work. உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. Another good verse for us. கவனியுங்கள், இன்னொரு நல்ல வசனம். This is established in good work. நற்கிரியைகளில் ஸ்திரப்படுத்தப்படுவது. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God has created us to always do good works. நற்கிரியைகளை செய்வதற்காகவே தேவன் நம்மை மறுபடி பிறக்க செய்திருக்கிறார். Jesus said, இயேசு சொன்னார், let people see your good work and glorify God. மற்றவர்கள் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்துவார்களாக. By which your light may shine before others. மனுஷர்களுக்கு முன்பாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவது. That which seems to be unnecessary expenditure was a good work in the sight of Jesus Christ. மற்றவருடைய பார்வையிலே இயேசுவுக்கென்று செய்த ஒரு காரியம் வீணான செலவு போல் இருந்தது. ஆனால் இயேசுவின் பார்வையிலோ அது ஒரு நற்கிரியை. The woman brought a costly alabaster box of ointment and poured it on the feet of Jesus. ஒரு பெண்மணி விலை உயர்ந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து அதை இயேசு கிறிஸ்துவின் திரு பாதங்களில் ஊற்றினாள். And one of the disciples said, why so costly, waste of money, it would have been sold to the poor and given. கூட இருந்த சீஷர்களில் ஒருவன் சொன்னான், இதை ஏன் இப்படி வீணடிக்க வேண்டும்? இந்த பரிமள தைலத்தை விற்று காசாக்கி அந்த காசை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே. But Jesus said, no, this woman had done a good work in me. இயேசு சொன்னார், அவளை விட்டுவிடு, அவள் என்னிடத்தில் ஒரு நற்கிரியை செய்திருக்கிறாள். So she has been led by the Spirit surely as a symbol of the burial of Jesus Christ. கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட்டு அவள் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்படுகிற அந்த அடக்கத்திற்கு அடையாளமாக பரிமள தைலத்தை ஊதினாள். Jesus only knew that nobody else knows. இயேசு மட்டுமே அவள் ஊற்றியதற்குரிய காரணத்தை அறிந்திருந்தார், மற்றவர்கள் அறியவில்லை. Brethren, if we get the appreciation from Jesus of a good work, that is suffice. நம்முடைய நற்கிரியைகளை யார் பாராட்டாவிட்டாலும் கவலையே இல்லை, இயேசு பாராட்டினால் அது நமக்கு போதும். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. We know about Dorcas, in other words Tabitha. தபித்தாள், துர்காள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவளை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். And she died. அவள் மரித்தாள். And Peter came there on request to that place. அந்த வீட்டாருடைய விண்ணப்பத்தை கேட்டு பேதுரு அவள் சரீரம் வைக்கப்பட்டிருந்த வீட்டுக்கு வந்தாள். The widows were around her dead body. அங்கே அநேக விதவைகள் அவளுடைய சரீரத்தை சுற்றிலும் இருந்தார்கள். They showed her the garments that she made, by her own hand. தன்னுடைய சொந்த கைகளினால் தபித்தாள் உருவாக்கிய வஸ்திரங்களை காட்டினார்கள். And all the good works she did for the poor people. ஏழை எளியவர்களுக்கு, குறிப்பாக விதவைகளுக்காக செய்த நற்கிரியைகளை குறித்து பேதுருவிடத்தில் சொன்னார்கள். The good works are always appreciated by the Lord or appreciated by the people. தேவன் நற்கிரியைகளை பாராட்டுகிறவர். அது மட்டுமல்ல, நல்ல மனிதர்கள் மற்றவர்களுடைய நற்கிரியைகளை பாராட்டும் குணம் உடையவர்கள். May we also do the good works, please. நாமும் கூட நற்கிரியைகளை செய்வதில் ஸ்திரப்படுவோம். One more, last I say and conclude. இன்னும் ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Turn to Psalm 17. சங்கீதம் 17.
And I read to you verse 5. ஐந்தாவது வசனத்தை நாங்கள் படிக்கின்றோம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். This was the prayer of the psalmist. இது சங்கீதக்காரனின் ஜெபம். Established in the way of the Lord. உமது வழிகளில் என் நடைகளை ஸ்திரப்படுத்தும். David prayed to the Lord. கர்த்தரை நோக்கி தாவீது ஜெபிக்கின்றார். Let my steps be established in your way. என்னுடைய வழிகள், என்னுடைய காலடிகள் உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தப்படுவதாக. We are commanded, called to walk in the way of the Lord. கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். The first verse of Psalm 128 is that blessed is the man who walketh in the ways of the Lord. 128ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். You see, our ways are not God's ways. நம்முடைய வழிகள் கர்த்தருடைய வழி அல்ல. Bible says my ways are higher than your ways. மனுஷருடைய வழிகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வத்தின் வழி உயர்ந்த வழி. Your thoughts are not God's thoughts. உங்களுடைய எண்ணங்கள் தேவனுடைய எண்ணங்கள் அல்ல. So we should fall in line with the will of God and the way of God. ஆகவே நாம் வழி விலகி போகாதபடிக்கு தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வழியில் நடக்க அர்ப்பணிக்க வேண்டும். Two secrets I say and conclude. 2 ரகசியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். In Psalm 25 we read. 25வது சங்கீதத்தில் நாம் படிக்கின்றோம். To the meek he reveals his way. அவர் எளிமையானவர்களுக்கு Meek. அவர் சாந்த குணமுள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை தெரியப்படுத்துகின்றார். And to those who fear the Lord he reveals his way. தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் தம்முடைய வழியை வெளிப்படுத்துகின்றார். These two verses are found in Psalm 25. இந்த 2 வசனங்களும் 25ஆம் சங்கீதத்தில் இருக்கின்றன. If we want to walk in the way of the Lord or established of path feet in the way of the Lord, நாம் கர்த்தருடைய வழியை அறிந்து கர்த்தருடைய வழியில் நடக்கும்படியாக நம்முடைய நடைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் we should be meek. நாம் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Lord, speak to me. ஆண்டவரே என்னோடு பேசும். We should not be hasty, running hither and thither. Just wait upon God. With all meekness you will hear his voice. அவசரப்பட்டு எதையும் செய்துவிடக் கூடாது. தேவ பிரசன்னத்தில் காத்து கிடக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு வழிகாட்டும் என்று கேட்க வேண்டும். If only you have the fear of God in your heart, you will walk in his way. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளத்தில் இருக்கும் என்றால் அவர் வழியை அறிந்து அதில் மட்டும் நடப்பீர்கள். I told you 5 things. 5 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். Established in faith, விசுவாசத்தில் ஸ்திரப்படுதல், established in hope, நம்பிக்கையில் ஸ்திரப்படுதல், established in love, அன்பில் ஸ்திரப்படுதல், established in good work, நற்கிரியைகளில் ஸ்திரப்படுதல், established in his way. அவருடைய வழிகளில் ஸ்திரப்படுதல். If you do all these things, established life you can be ready for the coming of Jesus. நீங்கள் இந்த பாதையில் செல்வீர்கள் என்றால் உங்கள் இருதயம் ஸ்திரப்படும் என்றால் கர்த்தர் வரும் பொழுது அவருடைய வருகையிலே செல்வீர்கள். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God be with you. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. We'll pray for you. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். God chastises us when we go wrong. நாம் தவறாக செல்லும் பொழுது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சித்து அன்பாய் கடிந்து கொள்வதைப் போல தேவன் நம்மை சிட்சிக்கிறார். He doesn't want to cast us away. அவர் எதிராளியாக இருந்து நம்மை விரட்டி அடிப்பதில்லை. But he will chastise you and bring you back to his way. தகப்பன் தன் மகன் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்து சிட்சித்து தன்னை விட்டு போய்விடாதபடி தன் பக்கம் இழுக்கிறாரோ அதைப் போல நம்மை அவர் பக்கம் இழுக்கின்றார். He is God of love. அவர் அன்பின் தெய்வம். But he is a God of consuming fire. அதே வேளைகளிலே தீமைகளை விட்டு வைக்காமல் பட்சிக்கிற அக்கினி. We should not permit our life to result in kindling the anger of the Lord.
தீமையை விட்டுவிடு என்று கர்த்தர் சொன்னாலும் அதை கேட்காமல் திரும்ப திரும்ப அவருக்கு வெறுப்பேத்தி கோபமூட்டி அவர் பட்சிக்கிற அக்கினியாக வெளிப்படும் வரையிலும் நாம் தீமையில் இருக்கக்கூடாது. There are occasions in the Bible where God's anger was kindled. தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டதை வேதாகம சரித்திரம் குறிப்பாக எழுதி இருக்கிறது. Jesus was angry when he came to the temple in Jerusalem, when they sold doves, and he sent them away, the money changers. எருசலேம் தேவாலயத்திற்குள் இயேசு வந்த பொழுது, என்னுடைய தேவாலயத்தை இப்படி வியாபார ஸ்தலமாக மாற்றிவிட்டார்களே என்ற வேதனையினால் கோபமடைந்து அவர் அங்கிருந்த எல்லா விற்பனை மேடைகளையும் மேஜைகளையும் கவிழ்த்து போட்டார். Occasions are written in the Bible that God smote them and even they died. தேவன் சிலரை அடித்தார், அவர்கள் மரித்தார்கள் என்று வேதத்தில் சரித்திரம் சொல்லுகிறது. God smote King Uzziah. உசா ராஜாவை தேவன் அடித்தார். So there are several occasions that we should be cautious always to walk in the way of the Lord. ஆகவே ஆரம்பத்தில் வழி விலகும் பொழுது அடி விழவில்லை என்று தொடர்ந்து போகாமல் எச்சரிக்கையாய் சரியான வழிக்கு வந்து விடுவது நமக்கு நல்லது. Oh, let us set right our life. நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவோம். Shall we pray? நாம் ஜெபிப்போமா? Father, now I come to you in Jesus' name. அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். Thankful to you for your precious word. உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைக்காக உமக்கு நன்றி. Lord, it is kind, loving, correcting us and chastise us. தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல நீர் எங்களை எச்சரித்து தண்டித்து உம் பக்கமாக மீண்டுமாய் இழுத்துக் கொள்கிறீர். When we go beyond correction, you also, Lord, take serious step and punish us. சீர்படுத்த முடியாத ஒரு நிறைக்கு நாங்கள் செல்லும் பொழுது நீர் எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாக தண்டிக்கின்றீர். Help us, Lord, be always hearing your voice and walk in it. ஆண்டவரே, அடி வாங்கி உம் பக்கம் வராமல் உன் திருமுகத்தை பார்த்து உம் வழியில் நடக்க உதவி செய்யும். At the same time, I pray, Lord, enable all the believers to be established in Christian life. ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஸ்திரமாய் இருக்க உதவி செய்யும். May they have deep roots, may they have a solid foundation. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் வேர் நிலையாக உறுதியாய் இருக்கும்படியாக அசையாத அஸ்திபாரம் உடையவர்களாய் இருக்கும்படியாய் ஸ்திரப்படுத்தும். Bless the congregation. சபையார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்மோரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். Amen. ஆமென். God bless you. God be with you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக.